அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். அடியேன் இல்லற யோகி பிரம்மஸ்ரீ சங்கர் பேசி கொண்டிருக்கிறேன். இன்றைய உலகத்தில் மனிதர்களுக்கு கர்மவினை என்ன என்பது பற்றி தெரியாமல் அவர்களுடைய மனதிற்கு தோன்றியது போல் பேசி பலரும் பலவான சிக்கலில் மாட்டிக்கிட்டு சிரமப்பட்டுருக்காங்க. உண்மையான கர்மவினை என்றால் என்ன அப்படின்னா, கர்மா அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரு என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. கருத்தரித்தல் அப்படின்ற ஒரு வார்த்தை. இப்போ தாயினுடைய வயிற்றில் 300 நாட்கள், அதற்கு முன்னாடி தந்தையினுடைய வயிற்றில் ஒரு 60லேருந்து 90 நாட்கள் அந்த விந்தணு உற்பத்தி ஆகிறது. அதாவது 60 நாட்கள் நாம் சாப்பிட்ற உணவாகப்பட்டது ஒரு துளி விந்தாக மாறுகிறது. அந்த விந்து அப்படின்ற சக்தி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு முறை சம்யோகம் பண்ணும்போது 4 கோடி மில்லியன் அணுக்கள் அந்த சம்யோகம் நேரத்தில் பெண்ணுடைய கருப்பையில் போயிட்டு விழும். அதில் ஒரு சுக்கில செல்லாகப்பட்டது அந்த கருமுட்டையோடு சேர்ந்து அண்ட அணுவாக மாறி பிரம்ம அண்டம். அதாவது இந்த சம்யோகம்ன்றது எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா, சித்தம், புத்தி, மனம், அகங்காரம் என்கின்ற அந்த 4 விஷயங்கள், அதுதான் 4 தலை பிரம்மா அப்படின்னு சொல்கிறது. இந்த 4ம் ஒன்றாக சேர்ந்தால் தான் சிருஷ்டி அப்படின்ற ஒரு நிலை வரும். அந்த மாதிரி சிருஷ்டின்ற ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு சம்யோகம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படும் பொழுது அவன் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பெண்ணை நாடி சம்யோகம் செய்கிற சமயத்தில் அவனுடைய நாடியில் 7200 நாடிகளில் இருந்து வீரியம் பெற்று 60 நாட்களாக உண்ட உணவுகள் சுக்கிலமாக புருவ மத்தியில் போய் சென்று சேர்ந்திருக்கும். அந்த சுக்கிலம்ன்றது அந்த சம்யோகம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்வு வரும் பொழுது அது விதைப்பையில் விதையாக மாறி பெண்ணுடைய யோனி பையில் போயிட்டு விழுந்து கருமுட்டையாக மாறும். ஆக இந்த ஒரு வினை எவ்வாறு நடக்குது அப்படின்றா, நம்முடைய உடம்பில் இருக்கிற பிராணன் என்கின்ற ஜீவசக்தி ஆகிய வாயுவின் மூலமாக தான் நடக்குது. எனவே கர்மா அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஜீவசக்தி ஆகிய வாயுவை கொண்டு எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்தாலும் அதன் பெயர் கர்மான்னு பேர். இதில் மனிதன் வாழ்ந்திருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய ஜீவிதத்தை அதாவது வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காக உணவுகள் அப்படின்றது தேவைப்படுது. அவனுக்கு உடை, இருப்பிடம் அப்படின்றதும் நமக்கு தேவைப்படுது. பாதுகாப்பாக இருக்கணும், விலங்குகள்லேருந்து நாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த உணவு, உடை, இருப்பிடம்னு தேவைப்படுது. அது ஒரு காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த விலங்குகளுக்கெல்லாம் உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்றது தேவைப்படலை இன்னும். ஏன்னா இன்னும் அவைகள் அந்த பகுத்தறிவு நிலை, அந்த ஞான நிலைக்கு வரலை. அதாவது ஸ்தானமானங்கள் அப்படின்ற ஒரு நிலையில் அந்த விலங்குகள்லாம் எலிவேட் ஆகலை. ஆனால் மனிதன் என்று சொல்லப்படுவன் மான அபிமானங்கள் வச்சுட்டு வாழலாம். அப்படின்ற போது தன்னுடைய உடலை மறைக்க வேண்டும், தான் உணவு உண்ண வேண்டும். இந்த மாதிரி போகும்போது விலங்குகளுக்கு இல்லாத ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு விலங்கு ஏதாவது ஒரு சாப்பாடு வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் சாப்பிட்டுட்டு விட்டுரும். ஆனால் மனிதன் என்று சொல்லப்பட்ட காசு, பணம் அப்படின்றத வச்சு தான் இன்றைக்கி சாப்பாடு வாங்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்ததுனால இவன் உழைப்பு அப்படின்ற ஒரு நிலையில் வரான். அதுக்கப்புறம் உணவு அப்படின்றது உழைப்பின் மூலமாக உணவை சம்பாதிக்கிறான். அதன் மூலமாக இவன் இருக்கிறான். ஸோ அவனுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா உணவு ஒன்று தேவைப்படுகிறது. அப்போ அந்த உணவுக்காக அவன் ஆற்றும் அந்த பணியும் கர்மா தான். ஆக இந்த கர்மத்தினால்தான் நம்முடைய வாழ்க்கையை ஓடிட்டு இருக்குது. ஆனால் இந்த கர்மா எங்கேயாவது தவறுகள் நேரும் பொழுது, அதாவது இந்த மனமாகப்பட்டது தீய வழிகளில் சென்று தவறான விஷயங்களை அவன் நாடும் பொழுது அதற்கான பின்விளைவுகள், காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை என்ன நீங்கள் செய்கிறீங்களோ அதற்கான பின்விளைவுகள் வருது பார்த்திங்க அப்படின்னா, அதுதான் கர்ம வினைன்னு பேர். அதாவது கர்மாவினால் செய்யப்பட்ட வினை, அதன் மூலமாக ஏற்பட்ட வினை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கர்ம வினை எப்படி வருது அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு நாம் ஒரு உருவம் ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா, அந்த குழந்தை பிறப்பதற்கான அத்தனை விதமான சக்திகளும்
விந்தில் குறைபாடு இல்லாத அந்த ஆணுடைய விந்தில் விதையில் இருந்ததுன்னா அவனுக்கு வந்து சரியான குழந்தை பிறக்கும். அதே மாதிரி அந்த பெண் அந்த சுக்கிலத்தை ஏற்றுக்கிறா பார்த்திங்களா, அந்த பெண் இருக்காங்க பாருங்கள், அவங்களுடைய கருமுட்டையும் எந்த விதமான சிதைவுகளும் இல்லாமல் பூரணமான 100% கருமுட்டை ஆரோக்கியத்துடன் இருந்தால் இந்த 2 சுக்கிலமும் ஸ்ரோனிதம் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து அந்த நல்ல ஒரு குழந்தை பெறுது. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நாம் வந்து ஏற்படுத்தி கொண்ட தப்பிதமான விஷயங்கள். இப்போ எந்த குரங்குனா போயிட்டு டாஸ்மாக் கடையில் போயிட்டு சாராயம் குடிக்குதா? இல்லை. எந்த குரங்குனா போயிட்டு, நான் வந்து விலங்குகளை சொல்கிறேன், எந்த விலங்குகள்னால் போட்டு பான் பராக் போடுதுங்களா? இல்லை. எந்த விலங்குகள் வந்து சதா சர்வகாலமும் வந்து காமத்தின் மோகத்திலேயே இருக்கானா? அதுவும் கிடையாது. ஆனால் அது அதுங்களுக்கு வந்து ஒரு நேரம்னு வரும், அந்த நேரத்தில் மட்டும் அந்த இணை சேரும், அந்த நேரத்தில் தன்னுடைய சந்ததிகளை விருத்தி பண்ணிட்டு அது பாட்டு அது வாழ்க்கை போயிட்டே இருக்கும். ஆனால் மனிதன் என்று அபிமானிக்கிற நாம் இந்த விஷயங்கள்லேருந்து மாறுபட்டுட்டோம். என்ன அப்படின்னா, இந்த சாராயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் ஏற்றுக்கிட்டோம். என்ன குடியை கெடுக்கும்னு சொல்லிட்டு எவ்வளோ சொன்னாலும் நாம் வந்து நான் குடித்து சாவ தான் போகிறேன், அது இல்லாத வந்து என்னுடைய சந்ததியை வந்து கர்ம வினையில் ஆட்பட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வைக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த முடிவு எடுக்கிறாங்க பார்த்திங்களா, அங்கேயே வந்து எதிர்கால சந்ததியை அவங்க அழிச்சிடுறாங்க. அப்போ எவன் ஒருவன் போதைப் பொருள்கள், அது சாராயமாக இருக்கட்டும், அது டாஸ்மார்க் சாராயமாக இருக்கட்டும், அல்லது கஞ்சா கல் அபீன் போன்ற விஷயங்களாக இருந்தாலும், எந்த விஷயத்தை வந்து இவன் உட்கொண்டாலும் அந்த சுக்கில செல்லாகப்பட்டது பாதிக்கப்படும். ஆனால் இந்த சுக்கில செல்லு பாதிக்கப்பட்டால் அடுத்த சந்ததி வந்து கேடுதலாக முடியும், அதாவது உடல் ஊனங்களாக புரியும். அதாவது அந்த சுக்கில செல்லும் ஸ்ரோனிதிய செல்லும் சரியான நிலை இல்லைன்னா அப்படின்னா உடல் ஊனக்குறைபாடுகள் வரும் அப்படின்ற ஒரு நிலை வந்து இந்த மனிதனுக்கு தெரிஞ்சிருந்தும் அந்த விஷயத்தை செய்யக்கூடிய அளவில் அவனுக்கு வந்து அவனுடைய உணர்வுகள் தூண்டப்பட்டு அவன் அதுக்கு வந்து அடிமையாகிறான். ஸோ இந்த மாதிரி வந்து தெரிஞ்சிருந்தே நமக்கு வந்து இது வந்து தவறுன்னு தெரிஞ்சிருந்தே ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம் பார்த்திங்களா, அங்கே தான் கர்ம வினை தீய வினையாக மாறிவிடுகிறது. அப்போது அந்த சுக்கில ஸ்ரோனிதிய செல்கள் தவறாக போட்டு அங்கே உடல் ஊனம் என்பது ஏற்படுகிறது. இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம உடம்புக்கு, அதாவது கருத்தரித்த போது தேவையில்லாத விஷயங்களை நாம் உணவுகளே எடுத்துக்கொள்ளும் பொழுதும் அல்லது நம்மளுடைய உடலிலே செலுத்தப்படும் பொழுதும் அது காரணமாகவும் இந்த உடம்பு ஊனம் என்ற வந்து ஒன்று ஏற்படுகிறது. அப்போது உடல் ஊனம் என்பது ஒரு கருவை ஒரு விஷங்களால் சிதைக்கும் பொழுது, இந்த விஷம் என்பது பார்த்திங்க அப்படின்னா சுக்கிலம் ஸ்ரோனிதம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயம், அடுத்த சந்ததியை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய விஷயம். என்ன இப்போ நாம் வந்து நம்ம ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டோம்னா அந்த குழந்தை வந்து நல்லா படிக்கணும், சிபிஎஸ்சியில் படிக்கணும், 2 லட்சம் ரூபாய் எல்கேஜி ஃபீஸ் கட்டினா கூட பரவாயில்ல, அது வந்து நல்லா வந்து ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும், எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும், இப்படிலாம் வந்து ரொம்ப பார்த்து செய்கிற இந்த சமூகம் இந்த போதைப் பொருளான பான் பராக்கு, குட்கா, இந்த கஞ்சா, அபீனு, டாஸ்மாக் சாராயம் இதெல்லாம் குடித்தா என்னுடைய குழந்தை பிறக்கும் போதே ஊனத்தோடு பிறக்குது. ஊனம் என்றால் உடல் குறைபாடுகளால் வர்றது மட்டும் கிடையாது, சும்மா கை இல்லாமல் கால் இல்லாமல் போகிறது மட்டும் கிடையாது. ஒரு தகுதி இல்லாத குழந்தை, நோய் எதிர்ப்பாற்றல் இல்லாத குழந்தையை பெற்றுக்கிறதும் ஊனம்தான். ஊனம் என்றாலே குறைபாடு. அப்போ குறைபாடுனா உடம்புக்கு ஒரு குழந்தைக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கம்மியாக இருக்குது, அதுவும் குறைபாடு தான். ஒரு குழந்தைக்கு மன ஊனம், இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பான்மையான பேர் வந்து உடல் ஊனத்தை வந்து ஒரு விஷயமா இருந்தாலும் மன ஊனர்களாக இன்றைக்கி பெரும்பான்மையான பேர் ஆகிட்டாங்க. மன ஊனர்னால் என்ன? டாஸ்மாக் கடையில் போயிட்டு கட்டிங் போட்டால் தான் எனக்கு சரியாகும், அது ஒரு மன ஊனம், அது ஒரு போதை, அது ஒரு அடிமைத்தனம். போதைப் பொருளை வந்து சுவைச்சாதான் எனக்கு வந்து வாழ முடியும் அப்படின்ற ஒரு போதைப் பொருள் அடிமைத்தனத்தை ஏற்படுத்திக்கிறாங்களே, அதுவும் ஒரு விதமான ஊனம். ஆக அதாவது ஒரு விஷயம் ஏற்படுவதற்கு என்ன அடிப்படை காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, தீதும் நன்றும் பிறர்த வாரா அப்படின்ற மாதிரி டாஸ்மாக் கடையில் வந்து குடியை கெடுக்கும்னு எழுதி வச்சிருந்தா கூட நான் போய் குடித்து என்னுடைய சந்ததியை நாசம் செய்வேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு ஊனமுற்ற பிள்ளைகள் தான் பிறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வந்து உருவமண்ணாவோட நல்லபடியாக எவ்வளோ பேருக்கு இருக்கலாம், ஆனால் அவர்கள் பெரும்பான்மையான பேர்கள்
ஒரு நோய் எதிர்ப்பாற்றல் இல்லாமல் ஒரு வைரஸ் வந்தால் அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லாத நிலையில் தான் இவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு பலவிதமான விஷங்களை அந்த உடம்புல ஏற்றி தான் அவங்கள குழந்தைன்னு ஒன்று இந்த பூமிக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலையில் இந்த மனித குலம் இன்று போயிருக்கிறது. இதுதான் உண்மையான உண்மை. ஆக இந்த விஷயத்தை யாரும் புரிந்து கொள்ளாமல் கர்ம வினைன்னா போன ஜென்மத்தில் ஏதோ பண்ணிடுறோம், இந்த ஜென்மத்தில் ஏதோ பண்ணிடுறோம், அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கி காலையில் ஒரு விஷமான உணவை நீ சாப்பிட்ட அப்படின்னா அன்றைக்கி சாயந்தரம் பேதி ஆகும். வயிறு கெட்டு போய் உடம்பு கெட்டு போயிடும். என்ன ஒரு வைரஸ் நம்ம உடம்புல காலையில் ஏறுது அப்படின்னா ஒரு வருஷமோ ஒரு 6 மாதமோ அல்லது 3 மாதமோ கழிச்சு அதனுடைய எஃபெக்டை காட்டும் கர்ம வினை. ஆனால் உடம்பு வைரஸுக்கு பாதிக்கப்பட்டால், ஆனால் அந்த உடம்பு நோய் எதிர்ப்பாற்றல் இருந்து அதை தகுதியான நிலையில் அதை தாக்கி அழிக்கக்கூடிய நிலையில் இருந்ததுன்னா நம்மளை காப்பாற்றப்படலாம். அப்போது குழந்தைகளுக்கு தன்னுடைய உடம்பிலே இருக்கிற நோய் எதிர்ப்பாற்றலை கூட சரியாக கொடுக்க தெரியாத இந்த சமூகம் கர்மவினைனா என்னன்னு தெரியாமல் தனக்குத்தானே குழி தோண்டிக்கிட்டு மிகப்பெரிய துன்பங்களை தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்வது. அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய சந்ததிக்கும் அதை அப்படியே பாஸ் பண்ணலாம். இதுதான் கர்மவினை. இது தெரியாமல் 4 புத்தகங்களை படிச்சுட்டு ஔவையார் என்ன சொல்கிறாரு, நம்முடைய திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் சரியாக புரிஞ்சிக்கலாமல் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த கர்மவினை அப்படின்றத மேம்போக்காக படிச்சுட்டு அதன் மூலமாக சில தவறுகளை செய்து விடுகிறார்கள். எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்களை பேசணும்னு தெரியாமல் தவறுகளை செய்து விடுகிறார்கள். அதற்கான பலனை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஆக கர்மவினைன்றது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு நல்வினையும் இருக்குது, தீவினையும் இருக்குது. ஒரு மனுஷன் தன்னுடைய உடம்பையும் உயிரையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கொண்டால், போதைப் பொருட்களிலே இருந்து விலகி நின்றால், சத்திய தர்மங்களை மதித்து நடந்தால் அவனுக்கு நடக்கிறது எல்லாமே நன்மையாக நடக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் கண்டதில் பெரும்பான்மையான பேர் பார்ப்பதற்கு நல்லா அழகாக லட்சணமாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய மனதிலே அவ்வளோ சிரமங்கள், மனதில் அவ்வளோ துன்பங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாங்க. இந்த துன்பங்களுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, ஒப்பீடுகள். ஒருத்தரை ஒப்பீடு பண்ணுறது. ஒருத்தர் ஐஏஎஸ் ஆகிட்டார்னா ஐயோ நானும் அதில் ஆக முடியுது, ஒருத்தர் எம்பிபிஎஸ் ஆகிட்டார்னா நானும் எம்பிபிஎஸ் ஆக முடியுது. ஆக இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு மனுஷன் டாக்டர் ஆகிறதுக்கு தான் படைத்திருக்கானா, அல்லது ஐஏஎஸ், கலெக்டர், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இப்படி வாழறதுக்கு தான், அப்படி போகிறதுக்கு தான் படைச்சிருக்கான். ஆனால் இல்லை, ஆனந்தமாக இந்த பூமியில் வாழணும். இப்போ நான் ஐஏஎஸ் ஆகணும், நான் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும். எதுக்காக ஆகிறேன்? பணம் சம்பாதிக்கிறது தானே ஆகிறேன். அந்த பணத்தை எந்த முறையில் சம்பாதிச்சா என்ன? ஆக இன்றைக்கி ஒரு போட்டித் தேர்வுன்னு வச்சுக்கிட்டு தனக்கு தானே மிகப்பெரிய துன்பங்களை ஏற்படுத்தி கொண்டு, ஐயோ நம்ம பிள்ளைக்கு இது கிடைக்கலன்னா அவன் ஒன்றுத்துக்கும் உதவாதவன், அப்படி இப்படின்னு குப்பைகளை மனசில் ஏற்படுத்திக்கிறான் பாருங்கள். இதுதான் கர்மவினை. ஆக இந்த தீய விஷயங்கள் எதெல்லாம் நுகர்றானோ அது கர்மவினை. ஆனால் அது நுகரும் பொழுது எதன் மூலமாக நுகரணும்? நம்ம ஜீவசக்தியாகிய வாயுவின் மூலமாக, எண்ணங்களின் மூலமாக, செயல்களின் மூலமாக இவர்கள் நுகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால தான் கர்மவினைன்னு பேர். அப்போது ஒரு விஷயத்தை கொடுக்கும்போதே நல்ல விஷயம் நம்மளோட மனசுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது நல்ல மனசாக இருக்க போகுது. இன்றைக்கி திருக்குறள் இருக்குது. திருக்குறளில் இருவினையும் இருள் சேர்வினையும் அப்படின்ற ஒரு குறள் இருக்குது. இது என்ன அப்படின்னா, இருவினைன்னா அப்பா அம்மா 2 பேரும் ஒன்றா சேரும் பொழுது அவர்களுடைய சுக்கிலமும் ஸ்ரோணிதமும் இருக்கின்ற அந்த வினைகள், அந்த சுக்கிலத்தில் இருக்கிற அந்த டிஎன்ஏ, அந்த மரபணுக்கள், அந்த மரபணுக்களில் பொதியப்பட்டுக்கின்ற எண்ணங்கள், இதெல்லாம் அப்படியே எப்படி டேப் ரெக்கார்டரில் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கில் பதிவு பண்ணுறோமோ, ஒரு சிப்பில் எப்படி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வச்சுட்டு நம்ம பதிவு பண்ணுறோமோ, அந்த மாதிரி ஒரு மனிதன் செய்கின்ற தீய செயல்களும் நல்ல செயல்களும் அந்த டிஎன்ஏல மரபணுவில் பதியப்படும். அந்த 2 பேர், அப்பாவுடைய எண்ணங்களும் அப்பாவுடைய மரபணுவும் அம்மாவுடைய மரபணுவும், இந்த 2ம் ஒன்றா சேர்ந்து 46 குரோமோசோம், அப்பா கிட்டேருந்து 23, அம்மா கிட்டேருந்து 23, 46 குரோமோசோம்கள் உன்னுடைய தலைவிதியை தீர்மானிக்குது. அப்போது ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னா அதி ஜாக்கிரதையாக நடந்து கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து அதன் மூலமாக நல்ல விதமான சுக்கிலத்தை ஏற்படுத்தி நல்ல மரபணுக்களை அந்த சுக்கிலத்தை பொதித்து நல்ல ஒரு பெண்ணோடு
நல்ல எண்ணங்களோடு கூடிய அதே மாதிரியான ஒத்த மனதோடு இருக்கின்ற பெண்ணோடு அதே மாதிரி அந்த கருமுட்டையிலே நல்ல மரபணுக்களை தக்கி வைத்து கொண்டிருக்கின்ற தேக்கி வைத்து கொண்டிருந்த பதிய வைத்து கொண்டிருக்கின்ற அந்த பெண்ணோடு இந்த தகுதியான நபர் உடலுறவு கொள்ளும் பொழுது சம்யோகம் கொள்ளும் பொழுது அங்கே இரு வினைகள் சேருகின்றன. அந்த நல்வினைகளாக நல்ல மரபணுக்களாக ஒரு சத்திய தர்மத்தோடு வாழ்ந்த குடும்பத்திலே சத்திய தர்மமான பிள்ளைகள் பிறக்கும். மாறாக எந்த குடும்பத்தை அழித்து என்ன பணத்தை நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பிள்ளையை பெற்றுக்கிறான் அப்படின்னா, இதில் ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஒரு 25 வயசில் கல்யாணம் நடந்துருது. அப்போ நாம் ஒரு பெரிய பெரிய பதவியெல்லாம் இருக்க மாட்டோம். இப்போ உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சீஃப் மினிஸ்டராக ஒருத்தர் ஆகிறார் அப்படின்னா அவர் ஒரு 60 வயசில் தான் ஆகுவார். ஒரு ஐஏஎஸ் ஆகிறாருன்னா ஒரு 30-40 வயசில் ஆவார். அதுக்குள்ளேயே குழந்தை பிறந்துடும். ஆஹா, நான் தான் இந்த மாதிரி பதவிகள் வராதுக்கு முன்னே நான் குழந்தை பெற்றுக்கிட்டேனே, என் குழந்தை நல்லாயிருக்கும். அப்படி கிடையாது. அவர்களுடைய தாய் தந்தையர்கள் என்ன சிந்தனைகள், ஏன்னா மரபணுன்றது பார்த்திங்க அப்படின்னா 2.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னிலே இருந்து அது தொடர்ந்து வருகின்ற ஒரு விஷயம். அப்போ இந்த மரபணு அவர்களுடைய தாய் தந்தையர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இப்போ உதாரணமாக ஒருத்தர் ஒரு தாத்தா ஒரு நல்ல சிந்தனையோட தர்ம சிந்தனையோட வள்ளலார் அடைஞ்ச அந்த மரணமில்லாத ஒரு பெருவாழ்வு, அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்தர் அடைந்த அந்த மரணமில்லாத பெருவாழ்வு, அதே மாதிரி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஏற்படுத்திய அந்த மரணமில்லாத பெருவாழ்வு, இவையெல்லாம் உணர்ந்து ஒரு நபர் வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றுக்கிறாருன்னா அதே ஜீன் அடுத்ததுக்கு வரும். இது சம்யோகம் பண்ணும்போது மட்டுமே இந்த குணாதிசயங்கள் வரும்னு கிடையாது. அவர்களை வளர்க்கும் பொழுது அவர்கள் சொல்லி வளர்க்கின்ற விதம். உதாரணமாக அந்த காலத்தில் மகாபாரத கதைகள்லாம் வீட்டில் பிள்ளைகளுக்கு தாத்தா பாட்டிகள்லாம் சொல்லி வளர்க்குறது ஒரு இதுவாக இருந்தது. அப்போது அரிச்சந்திர காவியம் சொல்லுவாங்க, சத்தியத்தை மீறக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. சரி, மகாபாரதத்தில் பார்த்திங்க அப்படின்னா துரியோதனன் தன்னுடைய பேராசையின் காரணமாக அவனுடைய அனைத்தும் அழிஞ்சது அப்படின்றத பார்ப்பாங்க. சகுனின்றவன் துரியோதனை சகுனியினுடைய அந்த குடும்பத்தை அழித்த ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அப்போ தீது செய்கிறவனுக்கு தீமை முடியும், நன்மை செய்கிறவனுக்கு நன்மை முடியும்ன்றது தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற விதி. எனக்கு நான் இன்றைக்கி அதிகாரத்தில் எனக்கு இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எதெல்லாம் செய்ய முடியுமோ தான் தோன்றித்தனமாக எல்லாத்தையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடினா அதனுடைய எஃபெக்ட் இன்றைக்கி வராது. அடுத்த 2-3 தலைமுறைகளில் அந்த தலைமுறைகளே இல்லாமல் போய்விடும். அதுதான் இங்கே பிரச்சனை. அதனால தான் நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு நல்ல தலைமுறைகள் நல்லா வாழும், நல்ல பணம் காசு சம்பாதிப்பாங்க, ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த அதிகார போதை அந்த ஆட்டம் எல்லாம் ஆடி முடித்தோடனே அடுத்து கழுத்து தெரிஞ்சு கட்டெரும்பு மாதிரி அதுக்கு அடுத்து வர்ற ஜென்ரேஷன்லாம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தவனும் கிடையாது, இத்தனை ஆண்டு காலம் கெட்டவனும் கிடையாது. இதுக்கெல்லாம் ஏன் நம்ம போனோம்? ஸோ நல்வினைகளை நுகர்ந்து நல்ல ஒரு சிந்தனைகளோடு நல்ல ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம்னா ஏன் இந்த அழிவுன்ற ஒரு பாதைக்கெலாம் நாம் போனோம்? எனவே இந்த டாஸ்மாக் கடையே கதியாக இருக்கிறவங்க இந்த மீன் முட்டை கறி கண்ட இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அது எத்தனை நாளுக்கு முன்னாடி செத்ததோ அந்த செத்தவைகளையெல்லாம் சாப்பிட்றான். பார்த்தீங்களா? எவன்லாம் செத்ததை சாப்பிட்றானோ அவன் செத்து தான் போவான். அப்போது உயிர்ப்புள்ள காய்கறிகளில் உண்டு வாழ்பவனுக்கு உயிராற்றல் நல்லா இருக்கும், அந்த சிந்தனைகள் நல்லா இருக்கும். ஒரு மிருகத்தை இன்னொரு மிருகம் அடித்து சாப்பிட்ற ஒரு மிருகத்தினுடைய அந்த மாம்சங்கள்லாம் சாப்பிட்றவனுங்களுக்கு அதே நிலை தான் வரும், அதே மாதிரி எண்ணங்கள் தான் வரும். இதுக்கு பேர் தான் கர்மவினை. ஆக நீ என்ன வாயில் போடுறியோ அதனுடைய அவுட்புட்டு தான் உன்னுடைய குணங்களாக மாறும். அந்த குணங்கள் உனக்கு தீய வினையாகவும் நல்ல வினையாகவும் மாறும். அப்போ அதிகாரம்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தில் ஆடின எத்தனையோ பேர் இன்றைக்கி இந்த உலகத்தில் இல்லாமல் போயிட்டான். அதுதான் உண்மை. முன்னேற மன்னரெல்லாம் பிடி சாம்பலாவார். அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்தில் சொல்லியிருக்கார். சென்னையில் கிழக்கு தாம்பரத்தில் சேலையூரில் போய் பார்க்குறங்க. இந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி மகான்களை போயிட்டு பார்த்து அவர்கள் சொல்கின்ற அந்த நல்வினைகளை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் சந்ததிகள் நாளுக்கு காப்பாற்றப்படும். அது இல்லாமல் நான் 1 லட்சம் கோடி சேர்த்து வச்சுட்டேன், 2 லட்சம் கோடி சேர்த்து வச்சுட்டேன், என் சந்ததினா உன்னுடைய தீவினையும் நீ சேர்த்து வச்சுருக்க, அந்த தீவினை மூலமாக அது அந்த பிள்ளைகளை என்ன பண்ணோம் அப்படின்னா அது
தவறான உறவுகளில் ஈடுபட்டு தவறான அதிகார போதையில் ஈடுபட்டு அவைகள் தன்னைத்தானே அழித்து கொள்ளும். அதனால தான் ஒரு மனுஷன் இளமையாக இருக்கும்போது பார்க்கக்கூடாது, முதுமையாக இருக்கும்போது அவன் எந்த ஆரோக்கியமாக இருக்கிறான், எந்த ஆனந்தமாக வாழறான் அப்படின்றத பார்ப்பாங்க. நீ எப்படி வாழ்ந்த அப்படின்றத உன்னுடைய மரணம் சொல்லும். நீ மரணமில்லாத பெருவாழ்வு வாழ்ந்துட்டினா நீ டாப் டக்கரில் வாழ்ந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது நல்ல சிந்தனையில் பெரியவர்களில் மதித்து வாழ்ந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதுதான் இந்த கர்ம வினை. ஆக நல்லோர் சொல் கேட்டு சித்தர்கள், ரிஷிகள், முனிகள் இவர்களுடைய வார்த்தையை மதித்து நடந்தவர்கள் எல்லோருமே மரணமில்லாத பெருவாழ்வு அடைவாங்க. பணம் வரும் போகும், பணம் நிரந்தரமானதல்ல, செல்வம் என்பது சென்று கொண்டே இருக்கும். ஆனால் நமக்குள்ளே இருக்கின்ற கோடான கோடி அணுக்கள் என்கின்ற செல்வம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செல்வத்தை எவன் ஒருத்தன் காப்பாற்றி மரணமில்லாத ஒரு நிலை ஒளி தேகத்தை பெற்று வாழ்கிறானோ அவன்தான் இந்த உலகத்தில் நல்வினை செய்தவன், நல்ல கர்மாவில் இருக்கிறவன். மற்ற எல்லோருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த அதிகார போதையிலையும் பதவி போதையிலையும் பதவி மோகத்திலையும் அடுத்தது நான் இந்த பதவி அடையணும் அந்த பதவி அடையணும்னு சொல்லிட்டு பல பேருடைய குடியை கெடுத்து அவர்கள் தீய வினைகளை சேர்த்து வைத்து கொண்டு அவர்களும் அழிவார்கள். கடைசி நேரத்தில் அவர்கள் என்னென்ன துன்பம் அடைவார்கள் சொல்லிட்டு அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ மரணம் வலி என்பது மிகப்பெரிய மாவலி. இப்போ என்னுடைய குரு சிவானந்த பரமஹம்சர் கூட அப்படி சொல்வார், ஒரு மனிதனுக்கு மரண வலி என்பது தான் மிகவும் கடுமையானது. வாழும்போது எத்தனை பெண்கள்கிட்ட வேணாலும் போகலாம், எவ்வளோ சாராயம் குடிக்கலாம், எவ்வளோ போதைப் பொருட்களை சாப்பிடலாம். ஆனால் இவையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு கர்மவினை மூலமாக கடைசியில் படுக்கையாகி ஒரு சிலருக்கு புண்ணாக மாறி அது புழுக்களாக மாறி அதை தின்னுது பார்த்தீங்களா, அந்த துர்பாக்கிய நிலை இல்லாமல் போகிறதுக்கு தாண்டா ஞானத்துக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். இதை யாருமே எடுத்துக்காமல் இதை செவிமடுக்காமல் இந்த பூமியில் தற்குறிகளாக இந்த மக்கள் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. இந்த தற்குறிகளுக்கு தற்போதம் அப்படின்றது தெரியாமல், சர்க்குரு போதம் என்று தெரியாமல் வாழ்வதன் காரணமாக இவர்கள் ரணத்தை எழுதி பிடி சாம்பலுக்கும் போகிறாங்க, புழு அவர்களுடைய உடம்பை தின்னுட்டு போகிற அளவுக்கு போகிறாங்க. அப்படின்றது தான் முன்னோர்கள் சொன்ன மூத்த மொழியாக இருக்கிறது. இந்த கர்ம வினையை நாம் திருத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது என்ன மாதிரி எங்கே போனோம், நாம் போய் சேர வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா இந்த அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்தர் கிழக்கு தாம்பரத்தில் சேலையூரில் அந்த சபை இருக்குது. அந்த மகானுடைய சர்க்குரு போதத்தை நாம் படிக்கணும். வடகரையில் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சித்த சமாஜம்ன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி 1921 இன்றைக்கி வரைக்கும் அந்த சித்த சமாஜ அதில் சித்த வேதம்ன்ற ஒரு புத்தகம், இந்த உயிர் எப்படி வந்தது, உருவம் எப்படி வருது, கர்மவனைனா என்ன, எல்லாத்தையும் அதில் சொல்லியிருக்கார். அதே மாதிரி வள்ளலார் அகவல், அகத்தினுடைய வல்லமை அகவல். இந்த அகத்தின் மூலமாக எதெல்லாம் உன்னால் அனுபவிக்க முடியும். பாவிகளாக பெண்ணுக்கிட்டெல்லாம் போயிட்டு எய்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கின்னு தன்னுடைய நோயெல்லாம் வாங்கிக்கின்னு அவஸ்தைப்படுறீங்களே, அது கிடையாதுடா உண்மையான இன்பம், உள்ளுக்குள்ளே இருக்கிற அகத்தில் இருக்கிற இன்பத்தை நுகருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்லிட்டு போனாரே, அதையெல்லாம் நீங்கள் எடுத்து நுகர்ந்து பண்ணுங்கன்னா தான் அது உண்மையான கர்மவினை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்காரம் இதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இளரயோகி பிரம்மஸ்ரீ சங்கர். நன்றி, வணக்கம்.